வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. என்னன்னு பாப்போம் வாங்க. டேய் யார் நீ? என்ன தெரியலையா? நான் ஆத்தாடா. ஆத்தாவா? டேய் ஒண்ணு ஏய் யாருமா நீ? எதுக்கு எங்க பையனை அடிக்கிற? கேக்குறேன்ல, பதில சொல்லு. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? நான் வரும்போது முகத்துல துணி கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு ஓடி போனாலே, யார் அது? யாருன்னு தெரியல தம்பி. திடீர்னு வெடி பிடிச்ச மாதிரி உள்ள வந்து எங்களை அடிச்சா. உங்க கார் சத்தம் கேட்டதும் எங்களை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டா. அவ எதுக்கு உங்களை அடிக்கணும்? இங்க என்னதான் நடந்துச்சு? டைனிங் டேபிள்ல இருந்தோம் தம்பி. துர்கா சாப்பாடு பரிமாறினாங்க. காலிங் பெல் அடிக்கவும் துர்கா கதவை போய் திறந்தாங்க. எங்களை அட்டாக் பண்ணவ மின்னல் வேகத்துல உள்ள வந்து துர்கா முகத்துல மயக்க ஸ்ப்ரே அடிச்சு அவளை கொல்ல பார்த்தா. தடுக்க போன எங்களையும் உருட்டுக்கட்டையால அடி பின்னி எடுத்துட்டா. சார், எங்க உயிரே போனாலும் துர்கா அக்காக்கு எதுவும் ஆக கூடாது. அவங்கள அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த முயற்சி பண்ணோம். சரியான நேரம் பார்த்து நீங்க வந்தீங்க. தம்பி, நீங்க மட்டும் வரலன்னா எங்க யாரையும் உயிரோட பாத்துருக்க முடியாது தம்பி. சரி, இப்போ அவ எங்க இருக்கா? எங்களை சரமாரியா அடிச்சு போட்டுட்டு துர்கா அக்காவை தர தரன்னு இழுத்துட்டு மாடியில அதோ அந்த ரூம் தான் சார் கூட்டிட்டு போனா. துர்கா அக்காவை என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. ஐயோ, இத முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? தள்ளுங்க. துர்கா, துர்கா என்னாச்சு உனக்கு? துர்கா என்ன ஆச்சு உனக்கு? ஏய் எந்திரி துர்கா.
துர்கா 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 எந்திரி துர்கா. துர்கா என்ன ஆச்சு? ஏய் என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணு இல்லையே? சின்னையா, யாரோ ஒருத்தி வீடு புகுந்து என்ன கொல்ல பார்த்தா. அவ யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்ல சின்னையா, அவ துணியால முகத்தை மூடி இருந்தா. இல்ல அவ ஏதாவது பேசினாளா? அவ குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சா எங்கேயாவது? நான் கதவை திறந்தப்பவே என் முகத்துல மயக்க மருந்து அடிச்சிட்டா. அப்படியே நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவ குரலை நான் கேட்கல சின்னையா. சரி இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். வந்தது யாரா இருக்கும்? வந்தவ எதுக்கு இவ்வளவு கொள்ள நினைக்கணும்? என்ன இன்னும் கனகாமாவை காணோம்? இங்கேயே இரு, உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு. இன்னுமே வர காணுமே, எங்க போச்சு? ஆஹா, பஞ்சாமிர்தம். இத பாக்குறப்பவே நாக்குல எச்சி ஊறுது. இத இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. அதோட மலத்தேனு, மலை வாழைப்பழம், நாட்டு சக்கரை, பேரிச்சம்பழம் கலந்து இருக்கிற பஞ்சாமிர்தத்தை பாக்குறப்ப எனக்கு முருகப்பெருமானோட நினைப்பு வந்துருச்சு. பஞ்சாமிர்தத்தை பார்த்ததும் உனக்கு முருகப்பெருமானோட நினைப்பு வந்துருச்சா? அப்படி இல்ல, முருகன் எப்பவும் எனக்குள்ள நிறைஞ்சிருக்காரு. எங்கள மாதிரியான காவல் தெய்வங்கள் முதல்ல கும்பிடுறதே முத்தமிழ் அழகன் கந்தன் தானே. ஏன்னா காவல் தெய்வங்களுக்கு அபாயம்னு வரப்ப யாம் இருக்க பயமேன்னு துணைக்கு வரவன் தான் முருகப்பெருமான். அவர் பேரை சொல்ல சொல்ல எனக்குள்ள ஒரு தெம்பு வந்துரும். இந்த சந்தோஷத்துல பஞ்சாமிர்தம் சாப்பிட்டா இன்னும் தித்திப்பா இருக்கும்ல. உன் ஆசை அதுதானா? நாளையில இருந்து பாலோட சேர்த்து பஞ்சாமிர்தமும் எடுத்துட்டு வரேன். கொண்டு வா கொண்டு வா, நான் சாப்பிடுறேன். அதுக்காக நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணுமா என்ன? நான் இப்பவே உள்ள போய் கொஞ்சம் பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டுட்டு வரேன். சரி. கனகதுர்கா தாயே, நீ தாய்க்கு தாயாவும் இருக்க, ஆனா சில நேரம் சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிற. பெரிய பெரிய சித்து வேலையெல்லாம் செய்யற. என்ன மாதிரி சின்ன பொண்ணுங்க கிட்ட அன்பா நடந்துக்கிற. உன் திருவிளையாடல என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. கனகதுர்கா தாயே, இப்ப நீ எங்க இருக்கன்னு தெரியலையே. பஞ்சாமிர்தம் சாப்பிட போறதா சொன்ன, ஆனா உள்ள போன நீ இன்னமும் திரும்பி வராம இருக்க. உள்ள இருந்தபடியே வேற எங்கேயும் போயிட்டியா என்ன? நீ இப்போ எப்ப வருவமா? கௌரி, பஞ்சாமிர்தம் அருமையா இருந்துச்சு.
அம்மா நீ போறப்போ கர்ப்ப கிரகத்துக்குள்ள போன, இப்போ ஏன் பின்னாடி வந்து நிக்கிற? நீ உண்மையிலேயே பஞ்சாமிர்தம் சாப்பிட தான் போனியா இல்ல வேற வேலையா போனியா? உண்மையிலே பஞ்சாமிர்தம் சாப்பிட தான் போனேன். திடீர்னு பூசாரி உள்ள வந்துட்டாரா, அதான் பிரகாரத்துல இருந்து வராம இப்படி வந்துட்டேன். என்னவோ நீ சொல்ற, நானும் கேட்டுக்கிறேன். என்ன சொல்றீங்க அசோக்? துர்காவை யாரோ ஒருத்தி கொல்ல பார்த்தாளா? ஆமா மேடம், இத சொல்லதான் பெரியப்பா உங்களை வர சொன்னார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் துர்கா கனகா 2 பேரையும் அவங்களுக்கே தெரியாம நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் பெரியம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போன நேரத்துல யாரோ ஒருத்தி வீட்டுக்கே வந்து துர்காவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருந்திருந்தா நிச்சயமா அவளை பிடிச்சிருப்பேன். அவ யாருங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். அவ யார என்னன்னு துர்கா கிட்ட விசாரிச்சீங்களா? அதுக்கு அவசியமே இல்லை மேடம். துர்காவை கொல்ல வந்தது யாருன்னு எனக்கு தெரியும். யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் அது? யாரு பெரியப்பா அது? துர்காவை கொல்ல வந்தது வேற யாரும் இல்ல, அந்த கனகா தான். கனகாவா? ஆமா. அவதான்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள் மேடம். 2 நாளைக்கு முன்னாடி கோயில்ல திருட வந்தவனை கொன்னுட்டு இது முடிவில்ல ஆரம்பம்னு சொல்லி செவுத்துல கனகா எழுதி வச்சதா நீங்க தானே சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நடந்த எல்லா மரணத்துக்கும் கனகா தான் காரணமா இருப்பான்னு நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. சோ நிலைமை இப்படி இருக்க கனகா ஏன் துர்காவை கொல்ல முயற்சி பண்ணிருக்க கூடாது? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா கனகா எதுக்கு துர்காவை கொல்லணும்? அதுக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும்? துர்காவை காலி பண்ணிட்டு கனகா அவ இடத்துக்கு வரணும்னு நினைச்சிருக்கலாம். மேடம், வெளிப்படையா சொல்லணும்னா கனகா அசோக்கோட மனைவி ஆகணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். துர்கா இருக்கிற வரைக்கும் அது எப்படி நடக்கும்? அதான் ஆத்திரத்துல அவளை போட்டு தள்ள வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. ஆமா மேடம், நிச்சயம் கனகா தான் துர்காவை அட்டாக் பண்ணிருக்கா. யார் செஞ்ச புண்ணியமோ அந்த நேரத்துல அசோக் வீட்டுக்கு வந்துட்டான். அதனால துர்கா உயிர் பொழைச்சா. இல்லனா என் மருமகளை நாங்க இழந்திருப்போம். சாரிப்பா, எனக்கு என்னவோ துர்காவை கொலை பண்ண வந்தது கனகாவா இருக்குன்னு தோணல. ஏன்டா அப்படி சொல்ற? ஏன்னா நான் வீட்டுக்கு வரும்போது துர்காவை கொலை பண்ண வந்தவ என் கண்ணு முன்னாடி தான் ஓடி போனான். அவளை பார்த்தா கனகா மாதிரி தெரியல. அசோக், அப்ப நீ இருந்த பதட்டத்துல உன்னை கடந்து போனது கனகாவா இல்ல வேற யாராவதான்னு எப்படி கவனிக்க முடியும்? அவ கனகா இல்லைங்கிற முடிவுக்கு எப்படி வர? கரெக்டா சொன்னீங்க பெரியமா. நான் அந்த சம்பவத்தை வச்சு மட்டும் சொல்லல. அப்புறம் எதை வச்சு நீ அவ கனகா இல்லைன்னு சொல்ற? சொல்றேன்ப்பா. வீட்ல இருந்தது துர்காவா இல்ல கனகாவான்னு யாருக்குமே தெரியாது. அதனால வீட்ல இருக்கிற 2 பேரையுமே ஒரே பேர் சொல்லி தான் நான் கூப்பிடுவேன். பொதுவா நான் துர்கான்னு தான் கூப்பிடுவேன். ஆனா உண்மையிலேயே அது துர்காவா இல்ல கனகாவான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அசோக் சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அவ துர்கா தான். ஏன் எப்படிலாம் கேட்காத, அவ்வளவுதான். சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரி அவ துர்கானே வச்சுக்குவோம். அட்டாக் பண்ண வந்தது கனகாவாவே இருக்கட்டும். அப்படின்னா
இந்த சம்பவம் நடக்கும்போது கனகா துர்கா 2 பேரும் வீட்டுக்குள்ள தானே இருந்திருக்கணும் இல்லையா? இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லையே. கரெக்ட் அசோக், நீங்க மேல சொல்லுங்க. ஆனா சம்பவம் நடந்த நேரத்துல கனகா வெளியில வேற எங்கேயுமே இல்லைன்னா, யாரும் அவளை பார்க்கலன்னு சொல்லியிருந்தா நானும் கனகா தான் கொலை பண்ண வந்திருப்பான்னு முடிவுக்கு வந்திருப்பேன். ஆனா ஆனா என்ன ஆனா? அவ நிச்சயமா வெளியில இருந்திருக்கவே மாட்டா. ஏன்னா அவதான் துர்காவை கொல்றதுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இல்ல பெரியமா, அந்த நேரத்துல கனகா நம்ம கௌரி கூட கனக துர்கா அம்மன் கோயிலுக்கு போயிருக்கா. அப்புறம் எப்படி கனகா இங்க வந்திருக்க முடியும்? எப்படி துர்காவை கொலை பண்ண பார்த்திருப்பா? அடுத்து என்னோட இன்னொரு சந்தேகத்தை சொல்றேன். ஆக்சுவலா வீட்ல இருந்தது துர்காவா இல்ல கோவில்ல இருந்தது துர்காவான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த நேரத்துல வீட்ல இருந்தது கனகாவா கூட இருக்கலாம் இல்லையா? அதனால துர்காவா கனகாவான்னு நம்ம யாருக்குமே கன்ஃபார்மா தெரியாது. சோ துர்காவை கனகா கொல்ல வந்தான்னு என்னால ஏத்துக்க முடியாது. சரியா சொன்னீங்க அசோக். ஜமீன் ஐயா சொல்ற மாதிரி அவளோட யூகத்துக்கு வேணா கனகா குற்றவாளியா தெரியலாம். ஆனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க நமக்கு ஆதாரம் வேணும். நம்மளை விட கனகா ரொம்ப புத்திசாலி. என்ன பொறுத்த வரைக்கும் அவ பண்ணதாதான் நான் சந்தேகப்படுறேன். அத்தனை கொலைகளையுமே அவ ரொம்ப கிளெவரா பண்ணிருக்கா. ஆனா பட்ட பகல்ல வீடு புகுந்து துர்கா மேல கொலவெறி தாக்குதல் பண்ணிருக்கான்னா இத என்னால ஏத்துக்க முடியல. துர்காவை அட்டாக் பண்ண வந்தது யாரோ கூலிப்பட ஆளாதான் இருக்கணும். அதோட துர்காவை கொல்ல கனகாவுக்கு என்ன மோட்டிவும் கிடையாது. மேடம், அப்ப இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா செத்த திருடன் காத்து சேகர் வரைக்கும் அவங்கள கொன்னது கனகாதான்னு நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? கனகா அவங்கள கொன்னதுக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும்? ஆதாரம் இல்லாம ஆட்களை காலி பண்றதுல அந்த கனகா ரொம்ப எக்ஸ்பர்ட். நான் சொல்றேன் மேடம், கனகா தான் துர்காவை கொல்ல வந்திருக்கணும். மேடம், கனகா துர்காவை கொலை பண்றதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு யோசிக்கவே தேவையில்லை. எனக்கு என்னவோ கனகா காரணமே இல்லாம கொலை பண்ற சைக்கோவா இருப்பாளோன்னு சந்தேகப்படுறேன். நீங்க கற்பனை பண்ற மாதிரி எல்லாம் கனகா இல்ல. அவ ரொம்ப தெளிவானவ. இன்னொன்னு, அவளால கொல்லப்பட்டவங்க எல்லாருமே தப்பானவங்க. சொல்ல போனா அவங்க எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கு வேணா கனகா காரணமா இருக்கலாம். ஆனா துர்கா விஷயத்துல கனகாக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி வாய்ப்பே இல்லை. ஏன்னா துர்கா ஒரு அப்பாவி. அவளுக்கு எந்த குற்ற பின்னணியுமே இல்லை. அவளை கொல்ல வேண்டிய அவசியம் கனகாக்கும் இல்லை. அப்புறம் அசோக் மேல கனகா ஆசைப்படுறான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. அது நம்பகத்தன்மையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு துர்காவுக்கும் அவளுக்கும் இருக்கிற உருவ ஒற்றுமையை பயன்படுத்திக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வேற ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க தான் கனகா இங்க வந்திருக்கணும். இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரே தீர்வு 2 பேர்ல கனகா யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான். அப்பதான் இது வரைக்கும் நடந்த அத்தனை சம்பவத்துக்கும் மொத்தமா விட கிடைக்கும். அசோக், நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்களேன். ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்.
சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன். மேடம், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க நம்புறீங்களா? அவுடை சார், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு ஆராய்ச்சி பண்றதை விட இதுவும் ஒரு முயற்சி தான். முயற்சி பண்றதுல ஒன்றும் தப்பில்லையே. பெரியப்பா, இதை கான்ஃபிடென்ட்டா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. சரி அசோக், உங்க விருப்பத்தை கெடுக்க நான் விரும்பல. ஆனா புதுசா எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரி. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். போலாம் மேடம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.